ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவையில் இன்று 20வது பாசுரம் 33 அமரர்க்கு முன் சென்று என்று தொடங்கும் பாசுரம். இதுவரை கோபிகைகள் ஸ்ரீ கிருஷ்ணனையும் நப்பினை பிராட்டியையும் எழுப்புகிறார்கள். அந்த காலத்திலே ஸ்ரீ கிருஷ்ணனும் எழுந்திருக்கவில்லை, நப்பினை பிராட்டியும் எழுந்திருக்கவில்லை. 33 அமரர்க்கு முன் சென்று என்று தொடங்கும் இந்த பாசுரத்திலே இந்த லோகத்தில் பற்பல அவதாரங்களை செய்து அந்தந்த அவதார காலங்களிலே ஆஸ்ரித ரக்ஷணத்தை செய்து உலகிற்கு நன்மை உண்டு பண்ணிய கீர்த்தி படைத்தவனான நீ இப்பொழுது எங்கள் விஷயத்தில் ஏன் என்று கேட்காமல் இருக்கும் பட்சத்தில் அந்த கீர்த்தி முதலானவைகளை நீ இழந்து விடுவாய் என்று சொல்லி கோபிகைகள் பகவானை எழுப்புகிறார்கள். அப்பொழுதும் ஸ்ரீகிருஷ்ணன் எழுந்திருக்கவில்லை. நப்பினை பிராட்டி திறத்திலே சொல்லத்தகாத வார்த்தைகளை தத்துவமன்று தகவு என்று சொல்லியிருப்பதினால் எம்பெருமானின் திருவுள்ளம் புண்பட்டு இருக்கிறது போலும் என்று தோற்றி நப்பினை பிராட்டியின் ஆத்ம குணங்களையும் விக்கிரக குணங்களையும் கொண்டாடி மறுபடியும் நப்பினை பிராட்டியை எழுப்புவதாக அமைந்திருப்பது இந்த பாசுரம். செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பினை நங்காய் திருவே துயிலழாய் என்று நப்பினை பிராட்டியின் ஆத்ம குணங்களையும் விக்கிரக குணங்களையும் புகழ்ந்து நீ எழுந்திருக்க வேண்டும், நோன்பிற்கு தேவையான ஆலவட்டம் கண்ணாடி இவைகளை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.